ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபிசன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஜாப் அப்டேட்ஸ் நம்மளுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைச்சிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா January 20 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா January 20 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த வேகன்சிக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் February 19 வரைக்கும் நீங்கள் இந்த வேகன்சிக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது 5696 வேகன்சி கிட்டே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேகன்சிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிட்டரு, ஹீட் இன்ஜின் மெக்கானிக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த வேகன்சிக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th முடிச்சுட்டு நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது போக இன்ஜினியரிங், பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஇ, மெக்கானிக்கல் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேகன்சிக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேகன்சிக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ விஷன் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ விஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் விஷன் பார்த்தீங்கன்னா 6/6 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 2 ஐஸ்க்கும். அதே மாதிரி நியர் விஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 ஐக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட்னஸ், கலர் பிளைண்ட்னஸ், இந்த மாதிரி நைட் விஷன் இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கண் குறைபாடு எதுவுமே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC, ST, எக்ஸ்-சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250, அதாவது 250 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது தவிர நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது போக SC, ST கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டில் 5 வயது வரை ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 35 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரியில் என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இந்த டேபிளில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜுக்கான லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த வேகன்சிக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த மாதிரி 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் பொறுத்த வரைக்கும் January 20 February 19 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும். ஸோ இந்த பேஜில் லிங்க் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அதுக்கான PDF கொடுப்பாங்க. அந்த PDF கொடுத்துறேன், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்களுக்கு நண்பர்கள் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஜாப் அப்படி சொன்னால் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், see you, bye bye.